வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். சர்வதேச யோகா தினம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பிரம்மாண்ட யோகா பயிற்சி. மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பாடிய பிறந்தநாள் வாழ்த்து பாடல். கண்கலங்கிய திரௌபதி முர்மு. ஜம்மு காஷ்மீருக்கு பயணம். எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடன் உணவருந்தினார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம். ஈரானிலிருந்து மேலும் 290 இந்தியர்கள் டெல்லி வருகை. பல்வேறு சிறப்பம்சங்களுடன் வள்ளுவர் கோட்டம் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஈரான் அமெரிக்கா இடையே போர் பதற்றம் 2 வாரங்களில் முடிவு செய்வதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சர்வதேச யோகா தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி பிரம்மாண்ட யோகா பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். 11வது சர்வதேச யோகா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. ஒரே பூமி ஒரே ஆரோக்கியம் என்ற கருப்பொருளில் உலகில் உள்ள 191 நாடுகளில் யோகா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்நிலையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி ஆந்திர பிரதேசத்தின் துறைமுக நகரான விசாகப்பட்டினத்தில் உள்ள ஆர்.கே. கடற்கரையில் பிரதமர் மோடி, ஆந்திர பிரதேச முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்ட பலரும் காலை 6:30 மணி முதல் யோகாசனத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. 1200க்கும் மேற்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள், ட்ரோன்கள் ஆகியவற்றை கொண்டு கண்காணிப்பு பணிகளும் நடந்து வருகின்றன. முக்கிய தலைவர்கள் மற்றும் பிரமுகர்கள் பங்கேற்றுள்ள இந்நிகழ்ச்சிக்கு 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். காலை 6:30 மணி முதல் இரவு 8 மணி வரை நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்றனர். கின்னஸ் சாதனை படைக்கும் வகையில் இந்த பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தனது பிறந்த நாளில் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பாட்டு பாடி வாழ்த்து தெரிவித்ததை அடுத்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு மேடையிலேயே கண்கலக்கினார். ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் பிறந்தநாள் அன்று பிரதமர் மோடி உள்பட பல்வேறு அமைச்சர்கள், பல்வேறு முதலமைச்சர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இதற்கிடையே ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரகண்ட் மாநிலத்திற்கு 3 நாள் பயணமாக சென்றுள்ளார். பார்வை குறைபாடுகள் உள்ளவர்களுக்கு அதிகாரமளிப்புக்கான தேசிய நிறுவனத்தை பார்வையிட்டார். இந்நிலையில் ஜனாதிபதி திரௌபதி முர்முவின் பிறந்தநாள் என்பதால் அவருக்கு அங்குள்ள குழந்தைகள் பாட்டு பாடி வாழ்த்து தெரிவித்தனர். இதை கண்ட ஜனாதிபதி முர்மு மேடையிலேயே கண்கலங்கினார். இச்சம்பவம் அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொண்டுள்ள பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடன் உணவருந்தினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஜம்மு காஷ்மீருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். அங்குள்ள உதம்பூர் மாவட்டத்திற்கு சென்ற ராஜ்நாத் சிங் எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் பாதுகாப்பு படை வீரர்களை சந்தித்தார். இந்த பயணத்தின் போது ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதியும் உடனிருந்தார். இந்த சந்திப்பிற்கு பின் ராணுவ வீரர்கள் மத்தியில் உரையாற்றிய ராஜ்நாத் சிங், நமது வடக்கு எல்லை பகுதியை பாதுகாப்பதில் உதம்பூர் மிகவும் முக்கிய இடத்தை பிடித்துள்ளதாகவும் இந்த சந்திப்பு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாகவும் தெரிவித்தார். பின்னர் பாதுகாப்பு படை வீரர்களுடன் ஒன்றாக அமர்ந்து உணவருந்தினர். ஆபரேஷன் சிந்து மூலம் ஈரானிலிருந்து மேலும் 290 இந்தியர்கள் டெல்லி வந்தடைந்தனர். இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதாக குற்றம் சாட்டி கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது. ஈரானும் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரானில் இதுவரை 585 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. அதேபோல் இஸ்ரேலில் 24 பேர் கொல்லப்பட்டதாகவும் 1300க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வருகிறது. இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனால் ஈரானில் தங்கி கல்வி பயிற்று வரும் இந்திய மாணவர்களை மீட்க இந்திய தூதரகம் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. முதல் கட்டமாக ஈரானிலிருந்து சுமார் 110 இந்திய மாணவர்கள் மீட்கப்பட்டனர். அவர்கள் வந்த விமானம் நேற்று முன்தினம் டெல்லி விமான நிலையம் வந்தடைந்தது. இந்நிலையில் ஆபரேஷன் மூலம் ஈரானிலிருந்து மேலும் 290 இந்தியர்கள் நேற்று நள்ளிரவு பத்திரமாக தலைநகர் டெல்லி வந்தடைந்தனர். பல்வேறு கண்கவர் நிகழ்வுகளை உள்ளடக்கி புதுப்பிக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கோட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். சென்னையில் அமைந்துள்ள வள்ளுவர் கோட்டம் கடந்த 10 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாமல் இருந்ததாக புகார்கள் எழுந்தன. இதைத் தொடர்ந்து ரூபாய் 80 கோடியில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்றன. திருவாரூர் தேர் வடிவில் 106 அடி உயரமுள்ள கல்தேர் ஒளி தொழில்நுட்பத்தில் மிளரும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. பல்வேறு சிறப்பம்சங்களுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ள வள்ளுவர் கோட்டத்தை பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். மேலும் முதல் நிகழ்ச்சிக்காக முதல்வருக்கு மாற்றுத்திறனாளிகளால் நடத்தப்படும் பாராட்டு விழா நிகழ்வு நடைபெற உள்ளது. ஈரான் மீது நேரடியாக தாக்குதல் நடத்தப்படுமா என்பது குறித்து 2 வாரங்களில் முடிவு செய்வதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
ஈரான் அமெரிக்கா இடையேயான அணுசக்தி ஒப்பந்த பேச்சு கடந்த வாரம் தோல்வியில் முடிந்தது. இதையடுத்து ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த 13ஆம் தேதி எதிர்பாராத தாக்குதலை துவங்கியது. இதில் அணுசக்தி நிலையங்கள், ஏவுகணை மையங்கள் சேதமாகின. முக்கிய தளபதிகள் பலர் துல்லிய தாக்குதலுக்கு பலியாகினர். ஈரானும் பதில் தாக்கி வருகிறது. கடந்த 8 நாட்களாக நடக்கும் சண்டையில் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களான டெல் அவிவ், ஜெருசலேம், ரமாத்கன், ஹைபா, பெகர்ஷெபா ஆகியவை கடும் சேதமடைந்தன. மேலும் குடியிருப்புகள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மட்டுமின்றி மிகப்பெரிய மருத்துவமனை மீது குண்டு வீசப்பட்டது. இதை போர் குற்றம் என கூறிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு, பழி தீர்ப்போம் என கூறிய இஸ்ரேல் ராணுவம் ஈரானின் ஆராக் பகுதியில் உள்ள முக்கிய கனநீர் அணு உலையை தாக்கியது. இது மட்டுமின்றி நேற்று இஸ்ரேலின் 60 போர் விமானங்கள் ஈரான் எல்லைக்குள் நுழைந்து ஏவுகணை தயாரிப்பு ஆலைகள், ஈரானின் ராணுவ ஆராய்ச்சி நிலையம் ஆகியவற்றின் மீது குண்டு வீசியது. இந்நிலையில் நேரடி தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் அணுசக்தி திட்டம் குறித்து பேசுவதற்கு கணிசமான வாய்ப்பு இருப்பதால் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான மோதலில் அமெரிக்க ராணுவம் நேரடியாக ஈடுபடுமா என்பது குறித்து 2 வாரங்களுக்குள் முடிவு செய்வதாக கூறியுள்ளார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில், 5 ரதம் உள்ளிட்ட புராண சின்னங்களை இலவசமாக சுற்றி பார்க்க தொல்லியல் துறை இன்று அனுமதி அளித்துள்ளது. சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் பல்வேறு புராண சின்னங்கள் உள்ளன. இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து புராதன சின்னங்களை கண்டு களித்து வருகின்றனர். இந்த புராதன சின்னங்கள் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ளன. இந்நிலையில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள கடற்கரை கோவில், 5 ரதம் உள்ளிட்ட புராதன சின்னங்களை இலவசமாக சுற்றி பார்க்க தொல்லியல் துறை இன்று அனுமதி அளித்துள்ளது. வால்பாறை அருகே தாயின் கண்முன்னே 4 வயது சிறுமியை சிறுத்தை கவ்வி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அடுத்த பச்சைமலை எஸ்டேட்டில் பணிபுரியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளியின் மகளை சிறுத்தை கவ்வி சென்றுள்ளது. வீட்டின் அருகே சிறுமி ரோஷினி குமாரி விளையாடிக் கொண்டிருந்த போது சிறுத்தை பாய்ந்து கவ்வி சென்றுள்ளது. இதை நேரில் கண்ட தாய் புகார் அளித்ததை அடுத்து வனத்துறையினர் சிறுமியை தேடி வருகின்றனர். சட்டவிரோதமாக கிரீஸ் நாட்டுக்குள் நுழைய முயன்ற 600 பேரை ஐரோப்பிய கடலோர போலீசார் கைது செய்தனர். ஆப்பிரிக்க நாடுகளில் நிலவும் பொருளாதார நெருக்கடியால் அங்கிருந்து ஐரோப்பிய நாடுகளில் குடியேற பலரும் விரும்புகின்றனர். இவ்வாறு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களால் அங்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுகிறது. இதனையடுத்து எல்லையோர பகுதிகளில் ஐரோப்பிய நாடுகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தின. இந்நிலையில் கிரீஸ் கடற்பகுதியில் போர்ச்சுகீசிய நாடு கொடியுடன் 2 படகுகள் சென்று கொண்டிருந்தன. அப்போது அங்கு ரோந்து பணி மேற்கொண்ட ஐரோப்பிய கடலோர போலீசார் அந்த படகுகளை இடைமறித்து சோதனை செய்தனர். அதில் அவர்கள் அனைவரும் சட்டவிரோதமாக கிரீஸ் நாட்டுக்குள் நுழைய முயன்றது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து அந்த படகுகளை கைப்பற்றிய கடலோர போலீசார் அதிலிருந்து 600 பேரையும் கைது செய்தனர். பின்னர் அவர்கள் அனைவரும் அங்குள்ள அகதிகள் முகாமில் ஒப்படைக்கப்பட்டனர். விசாரணைக்கு பிறகு அவர்களை தாயகத்துக்கு அனுப்பி வைக்கவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சேலம் அணிக்கு எதிரான போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி வெற்றி பெற்றுள்ளது. 9வது TNPL தொடர் வாழப்பாடியில் உள்ள சேலம் கிரிக்கெட் பவுண்டேஷன் மைதானத்தில் நடந்து வருகிறது. இதில் நடைபெற்ற 17வது லீக் ஆட்டத்தில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ், சேலம் ஸ்பார்டன்ஸ் அணிகள் விளையாடி வருகின்றன. இதில் டாஸ் வென்ற சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் பந்துவீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த சேலம் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 160 ரன்கள் அடித்தது. இதனையடுத்து 161 ரன்கள் அடித்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி 16.3 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை இழந்து 162 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் சேலம் அணியை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்திய சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணி TNPL 2025 தொடரின் தனது 5வது தொடர் வெற்றியை பதிவு செய்ததுடன் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்று அசத்தியது. வளசரவாக்கம் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற மண்டல கூட்டத்தில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட வளசரவாக்கம் மண்டல அலுவலகத்தில் மாதாந்திர மண்டல கூட்டம் குழு தலைவர் நெலம்பூர் ராஜன், மண்டல உதவி கமிஷனர் பானுகுமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் அனைத்து துறை சார்ந்த அரசு அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகளான மாமன்ற கவுன்சிலர்கள் பங்கேற்றனர். அப்போது தங்கள் பகுதியில் செய்யப்பட வேண்டிய பணிகள், செய்யப்பட்டுள்ள பணிகள் குறித்தும் அதற்கு தீர்வு காண வேண்டியவைகள் குறித்தும் கவுன்சிலர்கள் கோரிக்கை வைத்தனர். குறிப்பாக மின்சாரம், குடிநீர் உள்ளிட்டவற்றில் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும், பொதுமக்கள் குறைகளை தீர்வு காண உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கவுன்சிலர்கள் தெரிவித்தனர். கூட்டத்தில் மழைநீர் வடிகால்வாய் பணி, சாலை சீரமைப்பு உட்பட 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
வானகரத்தில் கஞ்சா விற்பனை செய்வது குறித்து காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததாக பாஜக பிரமுகர் உட்பட 3 அறிவாளால் வெட்டிவிட்டு சென்ற 7 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள 2 பேரை தேடி வருகின்றனர். சென்னை மதுரவாயல் அருகே வானகரம் அடுத்த தண்டலம் பகுதியைச் சேர்ந்த பிரசாந்த் என்பவர் பாரதிய ஜனதா கட்சியின் மண்டல தலைவராக உள்ளார். இவர் கடந்த 15ஆம் தேதி இரவு பூபதி, சக்திவேல் ஆகிய 2 நண்பர்களுடன் பத்மாவதி நகர் பகுதியில் வீட்டின் அருகே பேசிக் கொண்டிருந்த போது திடீரென இருசக்கர வாகனத்திலும் ஆட்டோவில் வந்த 9 பேர் 3வரையும் சரமாரியாக கத்தியால் வெட்டிவிட்டு தப்பித்து சென்றனர். இதில் பலத்த காயமடைந்த 3வரும் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர். இது தொடர்பாக வானகரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் கஞ்சா விற்கப்படுவதை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததால் பாஜக பிரமுகர் மற்றும் அவரது நண்பர்களை கஞ்சா கும்பல் வெட்டியது. இதனையடுத்து வழக்கில் தொடர்புடைய பாபா பிரசாந்த், விக்னேஷ், சந்தோஷ்குமார், பில்லா சந்தோஷ், கோகுலக்கண்ணன், ஸ்ரீநாத், சாய்குமார் உள்ளிட்ட 7 பேரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தப்பியோடிய 2 பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். பூந்தமல்லியில் நடைபெற்ற நீதிமன்ற குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் புதிதாக பொறுப்பாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். பூந்தமல்லி நீதிமன்ற குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நீதிமன்ற வளாகத்தில் சங்கத்தின் தலைவர் தாமஸ் பர்னபாஸ், செயலாளர் ரஞ்சித்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் ஒன்றிணைந்து பார் பெஞ்ச் கூட்டம் நடத்தி வழக்கறிஞர்களின் குறைகளை நீதிபதிகள் கேட்டறிய வேண்டும், காவல் நிலையத்தில் வழக்கறிஞர்களுக்கு அவமரியாதை ஏற்படுத்துவதை கண்டித்து கண்டன தீர்மானம் இயற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட 5 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பொதுக்குழு கூட்டத்தில் பொருளாளர், நூலகர், இணை செயலாளர், துணைத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளுக்கு நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டனர். இதில் குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் செட்டிக்குப்பம் கிராமத்தில் ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலைக் கடையை கேவி குப்பம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த மேல்செட்டிக்குப்பம் கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பொது நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய நியாய விலைக் கடை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் கேவி குப்பம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டு புதிய நியாய விலை கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதன் பின்னர் புதிய கல்வெட்டினையும் திறந்து வைத்த போது பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு உணவுப் பொருட்களை வழங்கினார். இதில் செட்டிக்குப்பம் பஞ்சாயத்து தலைவர் இந்திராணி ரவிச்சந்திரன், ஒன்றிய செயலாளர் வனராஜ், துணைத் தலைவர் சுரேந்திர பாபு, பஞ்சாயத்து தலைவர்கள் வெங்கடேசன், சாந்தி மோகன், சுந்தர் மற்றும் வட்ட வழங்கல் துறையினர், உள்ளாட்சி பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் பகுதியில் புதிய அரசு கலைக்கல்லூரியை திறந்து வைத்த முதலமைச்சருக்கும் கல்லூரி திறப்பு நிகழ்ச்சியில் பேசுவதற்கும் அனுமதித்த அமைச்சர் துரைமுருகனுக்கும் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி நன்றி தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் கேவி குப்பம் பகுதியில் புதிய அரசு கலைக்கல்லூரியை சென்னை தலைமை செயல் அலுவலகத்திலிருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து எதிரொலியாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த், அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமலு, வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாவட்ட ஆட்சியர் சுப்பலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு புதிய அரசு கலைக்கல்லூரியை குத்துவிளக்கேற்றி வைத்து திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் மேடைகள் அமைச்சர் துரைமுருகன் பேசிக் கொண்டிருந்தார். இதனிடையே கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்தபோது அவரை அரசு அதிகாரிகள் வரவேற்றனர். நிகழ்ச்சியில் ஜெகன்மூர்த்தி பேசினார். அப்போது கேவி குப்பம் சட்டமன்ற தொகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான கலை கல்லூரியை திறந்து வைத்து தமிழக முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனவும், கேவி குப்பம் பகுதியில் தாலுகா மருத்துவமனை அமைக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறேன் எனவும் தெரிவித்தார். மேலும் அமைச்சர் பேசிய பின்பு தன்னை பேச அனுமதித்த அமைச்சர் துரைமுருகனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்தார். தமிழக அரசு விளம்பர அரசாக உள்ளது எனவும், மக்களுக்கு நல்ல திட்டங்களை செயல்படுத்தவில்லை எனவும் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் வி. கந்தசாமி தெரிவித்தார். இது தொடர்பாக சூலூரில் சட்டமன்ற உறுப்பினர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்.
அப்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களுக்கு பொய்யான வாக்குகளை கொடுத்து வருகிறார் என்றும், தமிழக அரசு விளம்பர அரசாக உள்ளது, மக்களுக்கு நலத்திட்டங்களை கொண்டு வருவதில்லை எனவும், சூலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற 100 விழாவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னிலையில் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியை தேசிய கீதத்தை தவறாக பாடினார் எனவும், அமைச்சர் முன்னிலையில் ஒரு தேசிய கீதத்தை தவறாக பாடக்கூடிய அவல ஆட்சியாக திமுக அமைந்துள்ளது என்றும், விசைத்தறி தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வை பெற்றுத் தருவதாக பேச்சுவார்த்தை நடத்திய பின்னரும் இன்னும் கூலி உயர்வு வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் சூலூர் அருகே சின்னியம்பாளையத்தில் கோயில் சிலைகளை உடைத்தவர்களை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், முருக பக்தர்கள் அனைவரும் மதுரை முருக பக்தர்கள் மாநாட்டிற்கு செல்ல வேண்டும் எனவும் பொதுமக்களை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. கந்தசாமி கேட்டுக் கொண்டார். திட்டம் விவசாய நிலநிலத்தில் கொண்டு செல்லக்கூடாது. நம்முடைய பொங்கலூர் பகுதியில் விவசாயிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 10 நாட்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முட்டையடித்தும் கூட போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வழியாகவே நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டுகொள்வதே இல்லை. நம்முடைய முதலமைச்சர் விவசாயிகளை பாதுகாவல் என்று கூறுகிறாருடைய விவசாய விரோத அரசாக இந்த அரசு திறந்து கொண்டிருக்கிறது என்பதை, எனவே உரிய நேரத்தில் உடனடியாக அந்த விவசாயிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய அளவு இந்த அரசு முன்னிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் அமைச்சர் பெருமக்களும் இங்கிருக்கின்ற அமைச்சர்களும் பொறுப்பு அமைச்சர்களும் உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் சார்பாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். வரும் 2026 தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமையும் என்று திருவள்ளூர் அடுத்த ஒண்டிக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற பாஜகவின் 11 ஆண்டு கால சாதனை விளக்க கூட்டத்தில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். திருவள்ளூர் அடுத்த ஒண்டிக்குப்பம் பகுதியில் உள்ள திருவள்ளூர் மாவட்ட தலைமை அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் அஸ்வின் என்கின்ற ராதசிம்மா மகேந்திரா தலைமையில் பாஜக அரசின் 11 ஆண்டு கால சாதனை விளக்க கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாஜக முன்னாள் மாநில தலைவரும் தெலுங்கானா முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் பங்கேற்றார். நிகழ்ச்சியை தொடர்ந்து தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகத்தில் தற்போது அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகிறது எனவும், நேற்று முன்தினம் சூரியனார் கோவிலில் முதலமைச்சர் திறந்து வைத்த கட்டிடம் இடிந்து விழுந்தது எனவும், இதேபோல் விவசாய கல்லூரி மாணவர்களுக்கு கட்டிடம் இல்லாமல் கடந்த 3 ஆண்டுகளாக திருமண மண்டபத்தில் படைத்து வருகின்றனர் எனவும், பக்தர்கள் யாத்திரை செல்வார்கள், ஆனால் தமிழகத்தில் மருத்துவர்கள் தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற சென்னைக்கு யாத்திரை சென்றபோது கைது செய்யப்பட்டனர் எனவும் தெரிவித்த அவர், 2026 தமிழகத்தில் பாஜக ஆட்சி அமையும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். நல்ல ஒரு கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு மாவட்ட தலைவர் அஸ்வின் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற நிர்வாகிகளுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் போய் தஞ்சாவூர்ல ஒரு கட்டடத்தை சூரியனார் பஞ்சாயத்துல திறந்து வச்சுட்டு வர்றாரு. அவர் வந்த உடனே அது இடிஞ்சு விழுந்துருது. அதே மாதிரி இன்னைக்கு விவசாய கல்லூரிக்கு என்று கட்டணம் இல்லாம 3 ஆண்டுகள் அவர்கள் எல்லாம் கல்யாண மண்டபத்துல படித்து கொண்டிருக்கிறார்கள். யாத்திரை பக்தர்கள் போகலாம், ஆனா தமிழ்நாட்டுல டாக்டர்கள் யாத்திரை போய் அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நினைத்தாலே முக்தியளிக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் திரைப்பட நடிகர் சூரி குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்தார். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சம்பந்த விநாயகர் சன்னதி, அண்ணாமலையார் சன்னதி மற்றும் உண்ணாமுலை அம்மன் சன்னதி உள்ளிட்ட பல்வேறு பிரகாரத்தில் திரைப்பட நடிகர் சூரி தனது குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் நடிகர் சூரி குடும்பத்தினருக்கு மாலை அணிவித்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் கோவிலில் புகைப்படம் எடுத்தனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். சர்வதேச யோகா தினம். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பிரம்மாண்ட யோகா பயிற்சி. மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பாடிய பிறந்தநாள் வாழ்த்து பாடல். கண்கலங்கிய திரௌபதி முர்மு. ஜம்மு காஷ்மீருக்கு பயணம். எல்லை பாதுகாப்பு படை வீரர்களுடன் உணவருந்தினார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றம். ஈரானிலிருந்து மேலும் 290 இந்தியர்கள் டெல்லி வருகை. பல்வேறு சிறப்பம்சங்களுடன் வள்ளுவர் கோட்டம் இன்று திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஈரான் அமெரிக்கா இடையே போர் பதற்றம் 2 வாரங்களில் முடிவு செய்வதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.